மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில முன்னைய நாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய சொத்துக்களை அரசுடைமையாக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுதான். அதிர்ச்சியான பல்வேறு தகவல்களை சிஐடியினர் இப்போது வெளியில விட்டிருக்கிறாங்க. அதுதான் தேசபந்து தென்னக்கோனுடைய சொத்துக்கள் எதுவுமே இல்லை. அப்படியாக இருந்தால் அவருடைய சொத்துக்கள் யார் பேர்ல இருக்கு? எல்லாத்துக்கும் மேல இவர் ஒரு பௌத்த துறவி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. பௌத்த துறவிக்கும் இந்த தொழிலுக்கும் என்னதான் சம்பந்தம், இந்த கதை எங்க ஆரம்பிச்ச அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. முன்னே நாள் போலீஸ் மா அதிபருடைய சொத்துக்கள் எதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சிஐடியினர் தேட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 8 வீடுகளை இவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 8 வீடுகளினுடைய தகவல்களை தேட ஆரம்பிச்சாங்க. கொழும்புல மொரல்ல வனாத்துமுல்ல என்ற பகுதியிலையும் கண்டி அம்பலப்பிட்டி என்ற பகுதியிலும் இது போல இன்னும் 6 இடங்கள்ல சொகுசு வீடுகள் பங்களாக்கள்ல இவர் வாழ்ந்து வந்தாரு. எனவே இந்த வீடுகள் எப்படி வாங்கினாரு, இது யார் பேர்ல இருக்குது, தேசபந்து தென்னக்கோன் அவரோட பேர்ல தான் இருக்குதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தேடிய போதுதான் இந்த சொத்துக்கள் எதுவுமே அவருடைய பேர்ல இல்ல அப்படின்ற மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி சிஐடியினருக்கு தெரிய வருது. மேல மேல தேடியதுல இவருக்கு நிரந்தர ஒரு வதிவிடம் இல்லைன்றது மிகப்பெரிய அதிர்ச்சியாக பேசப்படுது. கிராம சேவகர் பிரிவு ஒன்று இருக்கணும், அதுல இவங்களை பதிவு செஞ்சிருக்கணும். இது எதுவுமே தேசபந்து தென்னக்கோனுக்கு கிடையாது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியா பார்க்கப்பட்டது. மட்டுமில்ல, ஓட் லிஸ்ட்ல இவர பேரு இல்லைன்னா பாருங்களேன். காரணம், அவருக்கு நிரந்தர வதிவிடம் இல்லை என்பதனால. இப்படியான ஒரு மனுஷர் எப்படிரா இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனுக்கு சேர்ந்தார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஒரு அரசு தொழிலுக்கு போகும்போதோ முதலாவது கேட்கறது என்ன, வதிவிட எங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உறுதிப்படுத்தணும். நற்சான்றிதழ்ன்றது ஜிஎஸ் கேரக்டர் எடுத்து கொடுக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் எப்படி இதிலெல்லாம் சிக்காம இப்படியான ஒரு பதவிக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது இல்லையா? ஒரு மனிதனுடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயம்தான் ஓட்டு போட்டுறது. அந்த லிஸ்ட்லயே அவர பேர் இல்லைன்னா பாருங்களேன், எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். இது என்ன அதிர்ச்சியான விஷயம்? இதுக்கு மேல இருக்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் அவங்க கண்டுபிடிச்சதுல தேசபந்து தென்னக்கோனுடைய சொத்துக்கள் எதுவும் அவர் பேர் இல்ல, அனைத்துமே ஒரு பௌத்த துறவியினுடைய பேர்ல இருக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மதகுரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாகால அச்சுவத்த புராண ரஜமகா விகாரையினுடைய விகாராதிபதியாக இருக்கிறவர் பூஜ்ய உலு விட்டகே போதிசிங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த பௌத்த குருட பேர்ல தான் அனைத்து சொத்துக்களையும் தேசபந்து தென்னக்கோன் சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைக்கில் கூட தேசபந்து தென்னக்கோனோட பேர்ல இல்லைன்ற ஒரு அதிர்ச்சியான விஷயம். இவர் ஒரு மதகுரு, இவருக்கும் தேசபந்து தென்னக்கோனுக்கும் என்னதான் உறவு, என்னதான் சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறு பிராயத்துல இருவருமே ஒரு கால பகுதியில பௌத்த துறவியாக மாறி இப்படி இவங்களுடைய பௌத்த போதனைகளோட இவருடைய வாழ்க்கை தொடங்குது. இப்படி போற சந்தர்ப்பத்துல தான் திடீரென தேசபந்து தென்னக்கோனுக்கு போலீஸ் பிரிவுல சேரணும்னு ஒரு ஆசை பிறக்குது. இந்த ஆசையை எப்படி கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறாருன்னா, முதல்ல 1998 கால பகுதியில அதெல்லாம் திறந்துட்டு இந்த ஒரு தொழிலுக்கும் பதவிக்கு வந்தவர் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரியாக அவரெல்லாம் வரல, நேரடியாகவே உதவி போலீஸ் அத்தியட்சகராக பதவி பிரமாணம் செய்து கொண்டாரு. இந்த பதவி பிரமாணம் எப்படி கிடைச்ச, வதிவிட முகவரி எதுவுமே இல்லாம எப்படித்தான் இதுக்குள்ள இவர் வந்தார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அது என்னதுன்றதை பத்தி சிஐடியினர் விசாரிச்சு சொல்லட்டும். சரி, இதுக்கு பிறகு போலீஸ் உதவி அத்தியட்சகராக பதவி வகித்த இந்த சந்தர்ப்பத்துல படிப்படியாக முன்னேறி இவர் இந்த ஒரு பொசிஷனுக்கு நிற்கிறாரு. 2023ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதி இறுதி நாள்ல தான் W15க்கு முன்னால ஒரு சூட் சம்பவத்தை இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய அறிவுறுத்தலின் பேரில் சென்ற டீம் நடத்துறாங்க. இது நடந்து அடுத்த வருஷம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதியாகும் போது போலீஸ் மா அதிபராக இவர் நியமனம் பெறாரு. டிரான் அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறாரு. அதே போல முன்னைய நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியா இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு இந்த பதவியும் வழங்கப்படுது. கூடிய சீக்கிரத்துல போலீஸ் மா அதிபராக வளர்ந்து நின்றுதான் இத்தனை பாதக செயலையும் செய்திருக்கிறார் என்று தெரிய வருது. இந்த பௌத்த துறவிக்கும் இவருக்குமான ரிலேஷன்ஷிப் இதுதான். அனைத்து சொத்துக்களையும் அவர் பேர்ல சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்ப அரசு என்ன பண்ணலாம், எந்த சொத்தாவது இருந்தா தானே அரசுடைமையாக்குறது. இப்ப நமக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தூரம் திட்டமிட்டுத்தான்
இந்த போலீஸ் மா அதிபர் பதவி வரைக்கும் வந்தாரா, சொத்துக்கள் சேர்க்கணும், அது நமது பேர்ல இருக்கக்கூடாது, நமக்கு எந்த ஒரு விலாசமும் இருக்கப்படாது. நாம ஒரு கட்டத்துல பிடிபடும் பொழுதோ நம்ம சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனவே இவருடைய இலக்கு முழுக்க சொத்துக்கள் சேர்த்து இப்படியான விஷயத்தை செய்து கொள்வது தானா? காரணம் என்னண்டா, அவருக்கான நிரந்தர பதிவிடம் இல்லை, அவருக்கான நோட்டீஸ்ல அவருடைய பேர் இல்லை, இவருடைய பேங்க் பேலன்ஸ் அது இது சொத்துக்கள் என்று எதுவும் இல்லைண்டா. இதெல்லாம் இருக்குது எங்க அப்படின்னு கேட்டா இன்னத்தோட பேர்ல அப்படின்னா இது ஒரு திட்டமிட்டு காய் நகர்த்தப்பட்ட விஷயமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கேள்வி சம்பந்தமான பதில்களை சிஐடியினுடைய விசாரணைகள் எல்லாம் இதுல உண்மைத்தன்மை என்ன என்பது தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு விஷயம் தான் இவ்வளவு சொத்துக்கள் எப்படி 8 சொகுசு வீடு பங்களா அப்படின்னு சொன்னா அதோட பொறுமதி எவ்வளவு இருக்கும்ன்றதை உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட போலீஸ் மா அதிபராக 1 வருஷம் இருந்தாரு. அதுவும் பல்வேறு சர்ச்சைகளோட அது பயணிக்கிறத பார்க்க முடிஞ்சது. 98ஆம் ஆண்டுல இருந்து 25ஆம் ஆண்டு என்று சொல்றது கிட்டத்தட்ட 27 வருஷங்கள்ல ஒரு மனிதன் இப்படி கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்க்கறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இவருக்கு பின்புலமாக இருந்தது யாரு, இதுக்கான விஷயங்களை பண்ணி கொடுத்தது யாரு, எதற்காக பண்ணி கொடுத்தாங்க, தேசபந்து தென்னக்கோனுக்கும் அப்படியானவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் காலங்களில் வெளிவரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த போலீஸ் மா அதிபராக இவர் நியமனம் பெற இந்த சந்தர்ப்பம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருந்துச்சு இல்லையா? அதுல முதலாவது இளம் ஊடகவியாளர் அமைப்பு, எதிர்கட்சி தரப்பினர் அப்படி பல்வேறு குழுக்கள் இவருடைய பதவிக்கு இவர் பொருத்தம் இல்லை, போலீஸ் மா அதிபர் என்ற பதவிக்கு இவர் பொருத்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்க பார்க்க முடியுது. அதுல சொல்லப்பட குற்றச்சாட்டுக்களை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிரிஹால போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நபரை கைது செய்து அவரை மிக மோசமாக வதை செய்து சித்தாலேபைய அவருடைய மர்ம உறுப்புல பூசி மிக கொடூரமாக சித்திரவதை செஞ்சாங்க. அதெல்லாம் செஞ்சது இவர் தான், இவருக்கு கீழே பணிபுரிஞ்சவங்க தான். எனவே இவர் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு அந்த குறித்த நபருக்கு நட்டஈடு கொடுக்கணும் என்று உச்ச நீதிமன்றம் இவர் ஒரு குற்றவாளியாக கருதிய ஒரு நபரை எப்படி நீங்க போலீஸ் மா அதிபராக நியமிக்க முடியும் என்று ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் அதே போன்று மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதெல்லாம் பார்க்க முடிந்தது. அதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா இல்ல. பாஸ்கு பிரகாரம் ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதல் நடந்தது. உளவுத்துறையோட தகவல் கிடைச்சும் பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்து இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்றைய ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்தது. அந்த ஒரு விஷயமும் நடக்கல. இப்படியான பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டது மட்டுமல்ல, கடைசியாக W15 ஹோட்டலுக்கு முன்னால அப்படி ஒரு சுட்டுச்சம்பவம் நடந்ததுனால ஒரு போலீஸ் சார்ஜன் படுகொலை செய்யப்படுறதுக்கு அது காரணமாக அமைந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டம் இப்போது வழக்காக நிற்கிது. இத்தனை பாதக செயல்கள் எல்லாம் செய்திருக்கின்ற ஒரு மனிதர் தான் கடந்த காலங்களில் போலீஸ் மா அதிபராக ரணில் விக்ரமசிங்க அதே மாதிரி டிரான் அலஸ் போன்றவர்களுடைய ஒரு சிபாரிசுல அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்ன்றது ஒரு அவலமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இந்த சார்ஜன் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இவருக்கு 42 லட்சம் பணத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணத்தொகை எப்படி கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணுமா இல்லையா என்பதுல மாற்று கருத்து இல்லை. போய் சேரணும், அந்த குடும்பம் நிம்மதியாக வாழணும், அதுக்கான வழிகளை அரசு செஞ்சு கொடுக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பணம் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படுகொலை எப்ப நடக்குது? 2023ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதி. உடனடியாக டிரான் அலஸ் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அதற்கான காசோலை உடனடியாக அடுத்த நாள் குறித்த சார்ஜனுடைய உடம்பு வீட்டுக்கு வாரதுக்கு முதலே இந்த பணத்திற்கான செக் அங்கு போய் சேருது. இது எப்படி நடக்குதுன்னா, டிரான் அலஸ் என்ன பண்ணானா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போன் பண்ணி இப்படியான ஒரு தொகையை இவருக்கு கொடுக்கணும், தேசத்துக்காக உயிர் நீச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி என்னவோ அந்த பணம் வேணும்னு சொன்னதுக்கு ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஜனாதிபதி செயலராக இருந்த சமன் ஏக்கநாயக்க தொடர்பு கொண்டு இந்த பணத்துக்கான ஏற்பாடை செய்ய சொன்னதுடனே ஜனாதிபதி நிதியத்துக்கு பொறுப்பாக இருந்த புஷ்பாஞ்சலி ஹன்சமாலாவை தொடர்பு கொண்டு இந்த பணத்துக்கான ஏற்பாடை செய்ய சொன்ன உடனே அந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் பொறுமதியான செக் எழுதப்பட்டு அடுத்த தினமே அவங்களுக்கு கையளிக்கப்படுது. இந்த செக் கலைவேல பீப்பிள்ஸ் பேங்க்ல அது 9ஆம் திகதி ஜனவரி 9ஆம் திகதி அது பணமாக மாற்றி எடுக்கப்படுது. இங்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம் அவங்களுக்கு கொடுத்ததுல ஆட்சேபனை இல்லை. ஆனா இது முறையாக செய்யப்பட்டதா, கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, இவங்க எதுக்கு போனாங்க, ஏது போனாங்க, எந்த ஒரு விசாரணையும் இல்லாம
உடனடியாக இவங்களுடைய பரிந்துரையில இந்த ஒரு விஷயம் நடந்து முடிகிறத பார்க்க முடியுது. இதுக்கான ஒபிஷியலான அனுமதி எப்போ போய் சேருது உரிய இடத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 மாதத்துக்கு பிறகு 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அந்த அப்ரூவல் போகுது. பாருங்க, இவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, இது எதையுமே பார்க்காம ஒரு ஜனாதிபதியாக இறந்த அடுத்த நாள் என்ன போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரல, எதனால இருந்தாரு, எப்படி இருந்தாரு, எந்த ஒரு விசாரணையும் இல்லாம உடனடியாக கொடுக்குற அளவுக்கு எவ்வளவு வேகம் அந்த ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. இங்க எதுவுமே நியாயமாக முறையாக நடக்கிறது இல்ல. ஒரு ஏழை விஷயத்துல, அதிகாரம் இல்லாத விஷயத்துல இது எல்லாமே முறையாக நடக்கும். அதிகாரம் படைத்தவங்க அதிகாரம் வர்க்கத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுல அங்க எந்த சட்டங்களும் கடைபிடிக்கப்பட்டு இல்லைன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு இன்னொரு 17 லட்சம் பணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பணம் 2 செக்குகளாகத்தான் போலீஸ் திணைக்களத்தினூடாக டிரான் அலஸ் அவங்க பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. என்ன இந்த அவலங்கள் எல்லாம் முடியணும் என்பதுதான் எமது பிரார்த்தனை. அதற்கான சட்ட நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோடு இதுக்கெல்லாம் பதில இன்னும் சொற்ப காலங்கள்ல மக்கள் புரிந்து கொள்வாங்க என்ற ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.